அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு mylanji.com. இன்றைக்கி நம்ம வீடியோவில் ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க, முக்கியமாக வந்து நியூவாக மேரேஜ் ஆனவங்களுக்கு ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோ. நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு எந்த மாதிரி டைமில் எப்போ வந்து இன்டர்கோர்ஸ் வச்சுக்கணும் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். பிகாஸ் ஒரு குறிப்பிட்ட நாட்களில் நம்ம ஓவலேஷன் நடக்கிற நாட்களில் இன்டர்கோர்ஸ் வச்சுருந்தா மட்டும்தான் வந்து நம்ம கர்ப்பமாக முடியும். அதாவது ஸ்பெர்ம் வந்து கருமுட்டை வெடித்து வெளிவர நாள், கரெக்டாக வெளிவர நாளில் ஸ்பெர்ம் போய் சேர்ந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து நம்ம ப்ரெக்னென்ட் ஆக முடியும். ப்ரெக்னன்சிக்கு ட்ரை பண்ணுறவங்க அதிகமாக யூஸ் பண்ணக்கூடிய வேர்ட் ஓவலேஷன். ஓவலேஷன் அப்படிங்கிறது கருமுட்டை வெடித்து வெளிவரக்கூடிய நாளை தான் வந்து அந்த ஓவலேஷன் டேட் அப்படின்னு சொல்லுவோம். அது எப்போ நடக்கும்? ரெகுலராக பீரியடாக இருக்கீங்க அப்படின்னா, அதாவது 22 நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் பீரியட் ஆயிடுறீங்க அப்படின்னா உங்களுக்கு ஓவலேஷன் டேட் 14வது நாள் மெயினாக நடக்கும். 14 நாட்களுக்கு முன்னாடி 2 நாள், பின்னாடி 2 நாள். ஸோ நீங்கள் வந்து ஒரு 12, 13, 14, 11ஆம் தேதியிலிருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். 11வது நாள்லேருந்தே நீங்கள் எடுத்துக்கலாம். அப்போ பீரியடான நாள்லேருந்து 1ஆம் தேதி பீரியட் ஆகிருக்கீங்கன்னா நீங்கள் அந்த மாதத்தில் 11, 12, 13, 14, 15, 16, 17, அப்போ ஒரு 7 நாட்கள் வந்து தொடர்ந்து அல்லது ஒரு நாள் விட்டு ஒரு நாள் வந்து இன்டர்கோர்ஸில் இருக்கும் பொழுது நீங்கள் ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குது. இர்ரெகுலர் பீரியடாக இருக்கிறவங்களுக்கு கரெக்டாக இந்த டேட்டு இந்த நாளை வந்து நம்ம கணக்கில் சொல்ல முடியாது, கணக்கு எடுத்துக்க முடியாது, எப்போ ஓவலேஷன் நடக்கும் அப்படிங்கிறதே தெரியாது. அப்படி இருக்கிறப்போ ஒரு சில சிம்டம்ஸ் தெரியும். அந்த ஓவலேஷன் அப்போது வந்து உங்களுக்கு வந்து வெஜினா வந்து டிஸ்சார்ஜ் ஆகிருக்கும், செக்ஷுவல் இன்ட்ரெஸ்ட் வந்து ஜாஸ்தியாக இருக்கிற மாதிரி இருக்கும், பாடி ஹீட்டாக இருக்கிற மாதிரி இருக்கும், அதுக்கப்புறம் வந்து செஸ்ட்டில் வந்து பெயின் இருக்கிற மாதிரி இருக்கும். இந்த மாதிரி எல்லாம் சில நாட்களில் வந்து உங்களுக்கு ஒரு மாதிரி சிம்டம்ஸ் தெரியும். அப்போது ஓவலேஷன் கிட் அப்படின்ட்டு உங்களுக்கு மெடிக்கலில் கிடைக்கும். அதை வாங்கிட்டு வந்து செக் பண்ணினீங்க அப்படின்னாலும் ஓவலேஷன் நடக்குதா இல்லையா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். அந்த நாட்களில் நம்ம சேர்ந்துருக்கும் பொழுது நமக்கு வந்து ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் அதிகமாக இருக்குது. மேக்ஸிமம் மார்னிங் டைமில் சேர்ந்துருந்தால் வந்து பெட்டர் ரிசல்ட் தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அது அப்படி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். ப்ரெக்னென்சிக்கு இந்த நாட்களில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள், ஏன் அப்படின்னா ஸ்பெர்ம் வந்து 72 ஹவர்ஸ் வந்து நமக்கு உயிரோடு இருக்கும். அப்படி இருக்கிறப்போ அது நம்மளுடைய பாடியில் இருக்கும். எப்போ நம்ம கருமுட்டை வெடித்து வெளிவருதோ அப்போ வந்து அது ஜாயின் ஆகி அதுக்கப்புறம் பேபியாக வந்து ஃபிலோப்பியன் டியூப்லியாக போய் கர்ப்பப்பையில் பதிஞ்சு வந்து பேபியாக வந்து உருவாக ஆரம்பிச்சிருது. ஸோ ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறீங்க அப்படின்னா ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கு கரெக்டாக ஓவலேஷன் டேட்டில் கான்டாக்ட் வச்சுக்கணும். ஓவலேஷன் டேட் எப்போ நடக்கும் அப்படின்னா நீங்கள் எந்த நாளில் பீரியட் ஆனீங்களோ அதிலிருந்து 14வது நாள் ஓவலேஷன் நடக்கும். முன்னாடி 2-3 நாள், பின்னாடி 2-3 நாள். ஸோ ஓவராலாக ஒரு 7 நாட்களை கால்குலேட் பண்ணி வச்சுட்டு நீங்கள் ஒரு நாள் விட்டு ஒரு நாளோ அல்லது டெய்லியுமே வந்து சேர்ந்துருக்கும் பொழுது ப்ரெக்னென்ட் ஆகிறதுக்கான சான்ஸ் ரொம்ப ரொம்ப நிறையாவே இருக்குது. ட்ரை பண்ணி பாருங்கள். ஓவலேஷன் நாள் முடிஞ்சதுக்கப்புறமா 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு கருப்பதித்தல் நடக்கும். அது வந்து அப்படியே 2 ஸ்பெர்மும் எக்கும் சேர்ந்ததுக்கப்புறமா ஃபிலோப்பியன் டியூப்லேயே ட்ராவல் பண்ணி போய் கர்ப்பப்பையில் போய் பதியும். இது எப்போ சிம்டம்ஸ் தெரிய ஆரம்பிக்கும் அப்படின்னா இந்த ஓவலேஷன் முடிஞ்சு 6லேருந்து 12 நாட்களுக்கு பிறகு இந்த சிம்டம்ஸ் எல்லாம் ஒன்றா வந்து நம்ம ப்ரெக்னெண்ட்டாக இருந்தோம் அப்படின்னா தெரிய ஆரம்பிக்கும். அது வரைக்கும் ரொம்ப வந்து ஒரி பண்ணிக்க தேவையில்லை. அதிகமான பயமும் அதிகமான மன அழுத்தமும் நம்மளுடைய ப்ரெக்னென்சி டிலே ஆகும் அப்படின்னு நிறைய சர்ச் பண்ணி சொல்லியிருக்காங்க. ஸோ இது எல்லாத்தையுமே வந்து ரொம்ப அவாய்ட் பண்ணிக்கோங்க. ரொம்ப ஹாப்பியாக அண்ட் ரிலாக்ஸாக ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுறாங்க. அண்ட் ப்ரெக்னென்சிக்கு ட்ரை பண்ணுற எல்லாத்துக்குமே இந்த மாதம் பேபி கிடைக்கிறதுக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், என்னோடய ப்ரேயர்ஸ் எப்போவுமே இருக்கும். பிகாஸ் நிறைய பேர் வந்து வேண்டிக்கோங்க அக்கா, வேண்டிக்கோங்க சிஸ்டர் அப்படிங்கிற மாதிரி, எனக்கு இந்த மந்த் வந்து பேபி கிடைக்கணும்னு வேண்டிக்கோங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணிட்டு இருக்குங்க. அதனால என்னுடைய ப்ரேயர் உங்கள் எல்லாத்துக்குமே இருக்கும். வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு பேபி கிடைக்க என்னுடைய வாழ்த்துக்கள்.